பொண்ணு தங்கச்சி ஜாதகம். இது யாரோட ஜாதகம்? இந்த ஜாதக தகட்ட ஏன் தாலிக்குள்ள வச்சாங்க? தாலியே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னவா இருக்கும்? அண்ணே, கல்யாணத்துக்கு முதல் நாள் எடுத்த போட்டோ வந்திருக்கு. கல்யாண வீட்டுக்கு ஃபயர் சர்வீஸ் வண்டி எதுக்காக வரணும்? இவன் தான தாலியை திருட வந்தா. தமிழ்நாடு தீயணைப்பு படை. சை M8. என்னவா இருக்கும்? சைதாப்பேட்டையா இருக்குமோ? சார், 10ஆம் தேதி டியூட்டில இருந்து யாரு? நான் தான். ஏன் கேக்குற? காரணத்தோட தான் கேட்கிறேன். 10ஆம் தேதி உங்க ஸ்டேஷன் வண்டி வெளியே போயிருக்கு. எங்க போச்சு? எதுக்காக போச்சு? அந்த வண்டி எங்கேயும் போலையா? எதுக்கே கேக்குற? கல்யாண மண்டபத்துக்கு இந்த வண்டி எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? கல்யாண மண்டபத்துக்கு எப்படி வந்துச்சு? அது வந்து இதெல்லாம் எதுக்கே நீ கேக்குற? சொல்றா, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? எப்படா வந்துச்சு? சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? தெரியாது. 10ஆம் தேதி ராத்திரி ஒருத்தன் வந்து 10,000 ரூபாய் தரேன், 1 மணி நேரத்துக்கு வண்டியை கொடுன்னு கேட்டா, பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் கொடுத்துட்டேன். இவனா? இவன் தானே? இவன் நல்லா பார்த்து சொல்லு. சத்தியமா இவனுக்கு பொய்யா சொல்ற? அடிக்காதீங்க குழந்தை குட்டிக்காரங்க. இது வெளியே தெரிஞ்ச வெளியே போடுங்க. புள்ள குட்டிக்காரங்க ஏதோ அடிக்காதீங்க. இவனாக இவனா? எதுக்காக ஃபயர் சர்வீஸ் வண்டி எடுத்துட்டு வந்த? என் தங்கச்சி உயிரோட கொளுத்தி விட்டது யாரு? அவ கழுத்துல தாலி கட்டினது யாரு? அவனுக்கு என்ன நடந்துச்சு? சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? என்ன கொண்டாத நடந்ததை சொல்லிடுறேன். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக உன் தங்கச்சிய தீ அணைக்கிற வண்டியில கடத்திட்டு போனேன். உன் தங்கச்சி தப்பிச்சு போனா எல்லா உண்மையும் வெளியே தெரிஞ்சிருங்கிறதுனால
ஆர்கே அவளை உயிரோட எரிச்சிட்டான். எல்லாத்தையும் சரியா செஞ்ச நாங்க அவ கழுத்துல இருந்த தாலியை மறந்துட்டோம். தாலியை திருட ஆள் அனுப்புனது நான் தான். அவன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டதும் அவனை கொன்னதும் நான் தான். எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு பிறகு ஆர்கே தஞ்சாவூர்ல பதவி பிரமாணம் எடுக்க சொன்னதும் நான் தான். இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா. இந்த எலெக்ஷன் ஆர்கே ஜெயிக்கலனா அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம். ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் தங்கச்சி திருப்பி கிடப்பாடா. கொலகாரன் கூட என் தங்கச்சி முகத்தை பார்த்தா திரும்பிடுவாடா. அந்த பூவை அநியாயமா பொசுக்கிட்டியடா. நம்ம நாட்டுல சாமியை நம்புற அளவுக்கு ஜோசியத்தை நம்புறாங்க. கலாச்சாரத்தை பாதுகாக்கத்தான் சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் படைச்சிருக்காங்க. உன்ன மாதிரி 4 பேர் அந்த ஜோசியத்தை கலங்கப்படுத்தினா இந்த பூமியை தாங்காது. ஏன் தங்கச்சியை காவு கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு பதவி பிரமாணம் எடுத்துருவானா? சொல்லு, எங்கடா இருக்கா? சொல்றா சொல்றா சொல்றா.
எங்க அண்ணன் செஞ்ச பாவத்துக்கு நான் பிராயச்சிதம் தேடிக்கிறேன். நாளைக்கு தஞ்சாவூர்ல அந்த ஆர்கே கவர்னர் கையால பதவி பிரமாணம் எடுக்க கூடாது. ஆமா, போங்க. போங்க. ஒரு நிமிஷம், இது உங்களுக்கு உதவும்.